நன்னெறியில் நின்று பணிகின்ற அடியார் சொத்தை நட்டமது செய்த தோழி நாள்தோறும் நாய் போல் அலைந்து பொருளாசையால் நாளை கழித்த தோஷி தன்னிலை மெய்தனை நினைந்து என் நேரமும் திவ்ய சஞ்சலமில்லாத தோஷி தவமிழை போர்களை இழைக்க ஒட்டாமல் தடுத்து மகிழ்வுற்ற தோஷி கன்னியர் குழு கண்டு கைவீசி நடை தந்து காதலோடு சென்ற தோஷி கருணை விண்ணானந்தம் உற உள்கினேன் நினது கழல் முண்டகத்தை எனது சென்னியில் சூட்டுவித்து அடிமை கொண்டு ஆளரோ தித்திக்கு முத்தி முதலே தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே வள்ளித்தாயின் கருணையினாலும் பாம்பன் சுவாமிகளின் அருள் ஞான தவத்தின் பேரருளாலும் 38வது உள்ளூர் சிவசுப்பிரமணிய சாதகத்தின் பகுதியை நாம் இன்று சிந்திக்கிறோம். ஆன்மாவின் யாத்திரை 38 தத்துவமசி பயிற்சி பாதை 38 இனிக்கும் முத்திக்கு தலைவனே தெளிந்த அறிவுக்கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே நல்ல நெறியில் வாழும் உன் அடியார்கள் சொத்துக்கு கேடு செய்த குற்றம் உடையவன் பொருள் ஆசையால் தினசரி குற்றம் உடையவன் நாய் போல வாழ்க்கை வீணாக்கும் குற்றம் உடையவன் தன் உடல் வாழ்க்கையே எப்போதும் நினைத்து சுகபோகமாக வாழ்கிறேன் தன் உயிர் மோட்சம் தெய்வ அருள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத குற்றமுடையவன் தவம் செய்பவர்களை தடுத்து இன்பம் காணும் குற்றமுடையவன் அவங்களாம் வயிற்றத்தில் கொட்டிக்குவான் சாமி கும்பிட்றவன் தவம் செய்கிறவனெல்லாம் வயிற்றத்தில் கொட்டிக்கிறான் இளம் பெண்கள் கூட்டத்தில் அவர்கள் காணுமாறு காம குறிப்புடன் நடந்து சென்ற குற்றமுடையவன் உனது திருவடியை எனது தலையில் சூட்டி அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இதுக்கு குருபர கண்ணியில் 42 சுவாமிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். கத்தி நிலை விட்டு கதைகள் இனி பேசாமல் சித்தந்தனை அடக்க செய்யாய் குருபரனே அப்படிங்கிறார். கத்தி நிலை விட்டு கதைகள் இனி பேசாமல் சித்தந்தனை அடக்க செய்யாய் குருபரனே. குருபரக்கண்ணி 42. கத்துகின்ற நிலையை விட்டுவிட்டு வெறும் கதைகளை இனி பேசாமல் மனத்தை அடக்க அருள் செய்வாயாக குருபரனே. அவ்வளோதான். மனத்தை அடக்கிறதுக்கு நம்ம அருள் செய்து சாமிகிட்ட வேண்டணும். இந்த 38வது திருச்செயலுடைய சுருக்கம்
இந்த பாட்டில் வந்துடுது. மனத்தை அடக்கும் பொழுது இந்த வெளி புற உலகத்தை பார்த்துன்னு இருக்கும், அதுலேருந்து அக உலகத்துக்கு போகிறதுக்கு பாதையை சுவாமி கொடுக்குறாங்க. இதை இன்றைக்கி சந்தித்தோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி பெறுவோமாக.